வெல்கம் டு ஆர்கே டெய்லரிங் ஆரியன் எம்ப்ராய்டரி கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம டெய்லரிங்கில் பேசிக் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். பேசிக் கிளாஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நோட்டு தேவைப்படும். நம்ம எடுக்கக்கூடிய எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம எழுதுறதுக்கும் டிராஃப்டிங் பண்ணுறதுக்கும் இது தேவைப்படும். இந்த பேஜில் நம்ம வந்து டிராஃப்டிங்கும் இதில் வந்து மெஷர்மெண்ட் எழுதவும் நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு பென்னு, பென்சிலு, ஸ்கேலு, எரேசர் இது எல்லாமே தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இன்ச் டேப் வந்து தேவைப்படும். நம்ம எடுக்கக்கூடிய எல்லா அளவுகளுமே வந்து இன்ச்சஸில் தான் நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் அதை வந்து டிராஃப்டிங் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்க் வந்து தேவைப்படும். இதில் தான் நம்ம மார்க் பண்ணி நம்ம டிராஃப்டிங் பண்ணுவோம். அப்புறம் ஆம்ஹோலுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கர்வுக்காக நம்ம வரைகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரெஞ்சு கர்வ் ஸ்கேல் வந்து தேவைப்படும். அப்போ இதில் வரைஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ப்ராப்பராக அந்த கர்வ் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சதை வெட்டணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து நகராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பெல் பின் வந்து அதில் நம்ம குத்திடுவோம். இது குத்திட்டோன்னா நம்ம கிளாத் வந்து அப்படியே இருக்கும், நகராது. நம்ம வெட்டுறதுக்கு சிசர் வந்து தேவைப்படும். நம்ம த்ரெட் ஏதாவது நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரிம்மர் வந்து தேவைப்படும். தைக்கிறதுக்கு நூல் தேவைப்படும். நம்ம தைச்ச கிளாத்தில் ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம் ஏதாவது பிரிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிச் ரிமூவர் தேவைப்படும். அப்புறம் மிஷினுக்கு இந்த கேஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் பாபின் தேவைப்படும். மிஷினோட நீடில் தேவைப்படும். இந்த மிஷினோட நீடில் வந்து சின்ன மிஷினாக இருந்தால் நம்பர் 16, தட்டையான நீடில் தேவைப்படும். பெரிய மிஷினாக இருந்தால் 18. அந்த மாதிரி அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நீடில் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கைஊசி தேவைப்படும். இந்த கைஊசி வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கும் அப்புறம் கொக்கி கட்டுறதுக்கும் பட்டன் கட்டுறதுக்கும் நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேசிக் மெட்டீரியலை பற்றி பார்த்தோம். அதே போல் இப்போ நம்ம மிஷின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மிஷின்ஸில் நம்மளுக்கு தைக்க தெரியணும் அப்படின்னாக்கா மிஷின்ஸை பற்றி தெரிஞ்சால் தான் நம்மளால் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம மிஷின்ஸை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். இதுதான் இந்த பேசிக் மிஷினு. இந்த பேசிக் மிஷின் வந்து நிறைய பிராண்டடில் இருக்குது. இந்த மிஷினுடைய இதுதான் மேல் பகுதி, தலபாகம். இந்த தலபாகத்துக்கு சைடில் ஒரு வீல் மாதிரி ஒன்று இருக்கா, இதுக்கு பேர் பேலன்ஸ் வீலு. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கா, அதுக்கு பேர் வந்து ஸ்டாப் மோஷன் டிவைஸ். இது வந்து உடஞ்சிட்டு இருந்தாலோ இல்லை டைட்டாக இருந்தாலோ இந்த பேலன்ஸ் வீல் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது கரெக்டாக இருந்தால் தான் இது வந்து யூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 கம்பி மாதிரி ஒன்று இருக்குது அந்த தலபாகத்தில், இதுக்கு பேர் வந்து ஸ்பூல் பின் சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து ஸ்டார்டிங் இதில் தான் நம்ம வைப்போம். இதில் தான் நம்ம எல்லாத்துக்குமே கொண்டுட்டு போவோம். இந்த ஸ்பூல் பின்லேருந்து இந்த லைட்டாக இந்த மிஷினோட சைடில் வந்து ஒரு லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி ஒன்று இருக்கா, அதில் கொண்டு போவோம். அதுக்கு பேர் வந்து நாட்ஸுன்னு பேர். அங்கேருந்து கொண்டு வந்து இந்த டென்ஷன் டிஸ்க் வழியாக வரும். இந்த 2 தட்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று இருக்கும், ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். இந்த டென்ஷன் டிஸ்க் வந்து சரியாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ரூவும் அந்த ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைட்டாக இருந்தாலோ இல்லைனா லூஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தையல் வந்து ஒழுங்காக வராது. ஸோ அதை கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த டென்ஷனோட ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக அதாவது டைட் பண்ணுறதா இருந்தால் லூஸ் பண்ணுறதாலும் அது மூலிமா நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டென்ஷன்லேருந்து வரக்கூடிய த்ரெட் வந்து இந்த த்ரெட்டு டேக் ஆஃப் லிவர் மூலியமாக நம்ம கொண்டு வருவோம். அது பேலன்ஸ் வீலை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இது அப்பு டவுனாக நம்மளுக்கு மேலேயும் கீழேயுமா போயிட்டு வரும். ஸோ இதுக்கு பேர் வந்து த்ரெட்டு டேக் ஆஃப் லிவரு. அதுலேருந்து வரக்கூடிய த்ரெட்டு இந்த சைடில் ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது பேர் கார்டுன்னு சொல்லுவாங்க. இதன் மூலயமா கொண்டு வந்து நம்ம நீடிலுக்கு கொண்டு போவோம். இந்த நீடிலுக்கு மேலே இருக்குது பாருங்கள் ஒரு இதுக்கு பேர் வந்து நீடில் பார் சொல்லுவாங்க. அது பக்கத்தில் இருக்கிறது ப்ரெஷர் பார் சொல்லுவாங்க. இந்த ப்ரெஷர் பார் சரியாக இருந்தால் தான் கீழே வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த நீடில் பார் ஒன்று இருக்குது. அந்த நீடில் பாருக்கு கீழே வந்து யூ ஷேப்பில் ஒன்று இருக்கும் பாருங்கள், இதுக்கு பேர் வந்து ப்ரெஷர் புட்டு சொல்லுவாங்க. இந்த ப்ரெஷர் புட்டு எதுக்குன்னா நம்மளுக்கு துணியை வந்து நகர்த்தி கொடுக்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் புட்டுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ப்ரெஷர் புட்டு ஸ்க்ரூ. அதுக்கு மேலே நீடில் வந்து மாற்ற இடம். நீடில் வந்து இந்த சின்ன மிஷினாக இருந்துச்சுன்னா நம்பர் 16 தட்டையான ஊசி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து அந்த தட்டைன்ற பகுதி வந்து வலது பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம மாட்டணும். அந்த நீடில் சைடில் மாட்டுறதுக்கு நீடில் கிளாம்பும் அதை டைட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நீடிலுக்கு கீழே வந்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேஸ் பிளேட்டுன்னு ஒன்று இருக்கும், த்ரெட் பிளேட்டுன்னு ஒன்று இருக்கும். சைட் பிளேட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஃபேஸ் பிளேட்டுன்னு அந்த த்ரெட் பிளேட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த
மிஷினுடைய அடிப்பகுதிக்கு போனீங்கன்னா ஷட்டில்ன்ட்டு ஒன்று இருக்கும். ஷட்டில் கேரியர் சொல்லுவாங்க. அந்த ஷட்டில் கேரியருக்குள்ளே ஒரு அரைவட்டமாக இருக்கும். இதுக்கு பேர் ஷட்டிலு. இந்த ஷட்டிலுக்குள்ளே தான் நம்ம கேஸையும் பாபினையும் ஃபிட் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் கேஸு, இதுக்கு பேர் பாபின்னு. நம்ம மேலே இருக்க த்ரெட்டை வந்து இந்த பாபின் மூலியமாக நம்ம சுற்றிட்டு அதை நம்ம இந்த கேஸ்க்குள்ளே நம்ம வச்சுட்டு அதை கொண்டு போய் தான் நம்ம ஷட்டிலில் மாட்டுவோம். இப்படி மாட்டினா தான் நம்மளுக்கு கீழே இருக்க த்ரெட்டு மேலே வரும் பொழுது மேலே இருக்க த்ரெட்டு ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வந்து வரும். அப்புறம் இந்த மிஷினுடைய சைடில் ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டர்னு பேர். இதுக்கு நம்ம தைக்கக்கூடிய ஸ்டிச்சஸ் வந்து சரியான அளவில் வைக்கிறதுக்காக இது பயன்படும். இப்போ நார்மல் தையல் சொன்னால் 4, 5 அப்படி நம்ம தைப்போம். பெரிய தையல் வேணும்னா இதை விட பெருசாகவும் பண்ணிக்கலாம், சின்ன தையல் வேணும்னாலும் சின்னதாக பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு தையல் வேணுமோ அதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மிஷினோட பின்னாடி பக்கம் ஒன்று மேலே தூக்கிட்டு நம்ம கீழே டவுன் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கா, இதுக்கு பேர் லிஃப்டர் சொல்லுவாங்க. நம்ம வந்து துணியை வந்து அதில் வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்க ஹெட் பார்ட்டுக்கு கீழே போனீங்கன்னா பெரிய வீல் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த வீலுக்கு பேர் வந்து டிரைவிங் வீல் சொல்லுவாங்க. இதுலேயும் மேலே இருக்க பேலன்ஸ் வீலையுமே கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பெல்ட்டு. இந்த பெல்ட்டு ரெண்டுமே வந்து ரெண்டுத்தையுமே சேர்ந்து மூவ் ஆகிறதுக்காக இந்த பெல்ட் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் இதுக்கு பேர் வந்து பெடலு. நம்ம தைக்கிற மேலே வந்து பேலன்ஸ் வீல் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது கீழே பெடல் நம்ம ஆப்ரேட் பண்ணாக்கா துணி வந்து ஸ்டிச்சிங் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மிஷின்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்பிக்கிறேன். தேங்க்யூ.